சாதிவர் ஈவேராதாங்க நல்லா இருக்கு. சந்தர்ப்பம் தமிழின தலைவரா தமிழின எதிரியாங்கிறது தான் கேள்வி. ஆபத்தான மனிதர்கள், டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்னு ஒரு பட்டி நாமம் சாத்தப்படுகிறார்கள் எப்படி அப்படின்னு ஒரு கேவலம் கட்ட புலவர் எழுதியிருக்கிறாரு. தமிழ் படித்ததால் பிச்சை கூட கிடைக்கவில்லை, தடமுலை வேசையராக பிறந்தோம் இல்லை, சனியான தமிழை விட்டு தையலார் தம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோம் இல்லை, என்ன சென்மம் எடுத்து உலகில் இருக்கின்றோமே அப்படின்னு ஒரு கேவலம் கட்ட புலவர் எழுதியிருக்கிறாரு. அதை இவர் விடுதலை தலையங்கத்தில் 1967 மேற்கோளிட்டு எழுதியிருக்கிறார். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பாட்டன் இருக்கிறான் நம்மளுடைய பாரதி, அவருடைய நாளேடுகள்ல அவருடைய பாட்டைய பயன்படுத்தி இருக்கிறார். இவர் படிக்கிறதுக்கு, இவர் சம்பாதிக்கிறதுக்கு, இவர் நல்ல செல்வ செழிப்போட இருப்பதற்கு பாரதியினுடைய பாட்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார். இதே தமிழ் மொழியில எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார், எல்லார்கிட்டையும் போய் பேசியிருக்கிறார். 30 ஆண்டுகள்ல 300 ஆண்டுகால அனுபவத்தை நம்மளுடைய பெரும்பாவலன் பாரதி பாடிக்கிட்டு போயிருக்கான். ஆனால் 30 வயதுக்கு மேல அரசியலுக்கு வந்து வெறும் நம்மளுடைய தமிழ் மொழியை கேவலமாக சித்தரித்ததும் வெறுத்ததும் தவிர்த்து இங்கே பெரியார் எதை ஒன்றையுமே செய்யல அப்படிங்கிறத நினைக்கும் போது மிகவும் கேவலமாகத்தான் இருக்குது. இதையெல்லாம் தெரியாம இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் நாங்க பெரியார் தான் எல்லாம் செஞ்சாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய மாமன்மார்கள் அப்படின்னு தெரியும் போது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனால் இப்போது மீள்வாசிப்பு செய்து அவங்க இதுதாங்க போலி பிம்பம்ங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் ஆல்ரெடி பாயசத்தை போட்டாங்க. எல்லோரும் சொன்னது போல தாய்மாமன் சீமான் அவர்களும் பெரியாரை போற்றுவோம்ங்கிற இடத்துல போய் பயங்கரமா போற்றுவாங்க. காத்திருப்போம். இது திருச்சியில நடக்கிற கருத்தரங்கம். 1930 உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு நடைபயணம் ஐயா ராஜகோபாலாச்சாரியார் தலைமையில நடக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் மிக கொடிய முறையில துன்புறுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்த ஒரு நாவிதர், முடித்திருத்தும் நபர், அவர் பேர் வைரப்பன்னு பேரு. அவர் பார்க்கிறாரு, இந்த மக்கள் உப்பு காய்ச்சதுக்கு தானே போராட்டம் பண்றாங்க, உப்பை கூட காய்ச்ச கூடாதா? இந்த வெள்ளக்கார போலீஸ் ஏன் நம்மளை எப்படி தொந்தரவு பண்றான்? வெள்ளக்காரன் தான் ஆணை போடுறான் அப்படின்னு சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நம்ம போராட்டக்காரர்கள் மேல நிறைய அடியை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த வைரப்பன் என்கின்ற முடித்திருத்தும் நபர், இனிமேல் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு நான் சவரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். ஆனா காவல்துறை அதிகாரிகளுக்கு சவரம் செய்யணும். அதுல ஒரு காவல்துறை அதிகாரி மாறு வேடத்துல ஐயா வைரப்பன் கிட்ட சவரம் செய்யறதுக்கு வர்றாங்க. வைரப்பன் அவர்களும் பாதி முடிய சவரம் செஞ்சிட்டாங்க, மீதி முடி அப்படியே இருக்கு. ஒரு பக்கம் ஒரு பாதி முகத்துல அப்படியே முடி இருக்கு. அப்பா வைரப்பன் அவர்களுடைய நண்பர் சொல்றாரு, என்ன வைரப்பா, இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரகத்துல போராட்டம் பண்ண போராளிகள் மேல காவல்துறை அதிகாரிகள் அடக்குமுறை ஏவுனாங்க, அதனால நீ காவல்துறைகளுக்கு சவரம் செய்ய மாட்டேன்னு சொன்னியே, இப்போ இந்த காவல்துறை அதிகாரிக்கு சவரம் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு ஆயுதத்தை கீழே போட்டாரு. ஆயுதத்தை கீழே போட்ட உடனே காவல்துறை அதிகாரி எவ்வளவோ மிரட்டி பாக்குறாரு, கெஞ்சி பாக்குறாரு, கொஞ்சி பாக்குறாரு. ஐயா, இது என்னோட நிலைப்பாடு, நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு சவரம் செய்ய மாட்டேன்னு. சண்டை நீதிமன்றத்துக்கு போகுது. இவர் வழக்கு போட்டு, பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்ப நீதிபதியும் கெஞ்சி கேட்கிறாரு, ஏன்பா அரை மீசையோட வச்சிருக்கிறியே, அரைப்பாதி முகத்தோட வச்சிருக்கிறியே, நீ ஏதாவது சவரம் செய்ய அப்படின்னு சொல்றாப்ல. வைரப்பன் தன்னுடைய சேவிங் சட்டை எல்லாம் நீதிபதி முன்னாடி வச்சு, ஐயா சாமி நான் செய்ய மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இவருக்கு சவரம் செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு. நீதிபதிக்கு ரொம்ப கோபமாயிருது. வைரப்பனுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்கிறாப்ல. இந்த கதைய அங்க வேதரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் அந்த உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கிறாரு. அவர் சாத்தாங்குளம் கூட்டத்தில் போய் பேசுறாரு, அவருக்கு 6 மாத சிறை தண்டனை. இது எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு முக்கியமான ஒரு போராட்டம், விடுதலை போராட்ட வரலாற்றுல அப்போ இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா சுப்ராயன் அவர்கள் இந்த போராட்டத்தை துவங்கி வைக்கிறாங்க, இந்த நடைபயணத்தை துவங்கி வைக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா முழுக்க 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிறை செல்றாங்க. அப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்துல சந்தர்ப்பவாத ஈவேரா, எல்லாரும் சொன்னாங்க சாதிவர் ஈவேரா தாங்க நல்லா இருக்கு,
சந்தர்ப்பவாத ஈவேரா கொஞ்சம் கம்மியா இருக்கு. சாதி வெறி ஈவேரா குண்டூசி மாதிரி, சந்தர்ப்பவாத ஈவேரா நல்ல கடப்பாற மாதிரி. எதுக்கு சொல்றேன்னு பாருங்க. இந்தியாவே போராட்டம் பண்ணுது, இவர் மட்டும் என்ன சொல்றாரு? நீ உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணி என்ன பண்ண போற? தெருவங்க உப்பு குவிஞ்சு கிடக்கட்டும் மலையாட்டம், உனக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வெள்ளக்கார உனக்கு விடுதலை கொடுத்தாலும், இந்த இங்கிலாந்து சாம்ராஜ்யமே இந்தியாக்காரனுக்கு வந்தாலும் இதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்படி விடுதலை போராட்டத்திற்காக ஒட்டுமொத்த மக்களும் இயங்கி கொண்டிருக்கும் போது அதற்கு எதிர் நிலைப்பாட்டில் இருந்தவர் தான் ஈவே ராமசாமி அவர்கள். சமத்துவ பாட்டன் பாரதி. பாரதி யார் யாருக்கெல்லாம் விடுதலையை கேட்டிருக்கான் பாருங்க. பறையனுக்கும் விடுதலை, தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவருக்கும் குறவருக்கும் விடுதலை, மறவருக்கும் விடுதலை, எல்லாத்துக்கும் விடுதலை கேட்டா. எல்லாத்துக்கும் விடுதலை வருது அப்படின்னு சொல்லலாம். ஏழை என்னும் அடிமை என்றும் இங்க யாரும் இல்லைங்கிறான். எங்க இந்தியாவில் ஏழை கிடையாது, அடிமை கிடையாது அப்படின்னு சொல்றான். அதனால அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? இழிந்த சாதி இந்தியாவில் இல்லையே, சாதியே கிடையாது, எல்லாமே பொது, எல்லாமே பொது உடைமை என்று பேசிய சமத்துவ பாட்டன் பாரதியோடு இந்த சந்தர்ப்பவாத ஈவேராவை இனிமேல் ஒப்பிடவே கூடாது. பெரியாருக்கு ஈவேரா என்ற பெயர் எப்படி வந்துச்சு? 1938 இந்தி எதிர்ப்பு, பெண்கள் எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது. அப்போ இந்த நாகப்பட்டினத்தை சேர்ந்த நீலாம்பிகை, அவங்க யாரு? மறைமலை அடிகளாருடைய மகள் நீலாம்பிகை அம்பையார் அந்த மாநாட்டினுடைய தலைவராக இருந்து ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. மீனம்பாள் சிவராஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க. அத்தனை பெண்களும் சேர்ந்து ஈவே ராமசாமிக்கு தெரியாம பெரியார் என்ற பட்டம் கொடுத்துட்டாங்க. நாங்க இந்த நாம் தமிழர் கட்சியின் கருத்தரங்கு மேடையில இத்தனை பெண்கள் இருக்கோம், 5 பெண்கள் இருக்கோம். நாங்க ஈவே ராமசாமிக்கு கொடுக்கப்பட்ட பெரியார் என்ற பட்டம் தவறானது. அந்த பெரியார் என்ற பட்டத்தை நாங்கள் திரும்ப எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பெரியார் தானே சாதி ஒழிப்புக்காக பேசினார் அப்படின்னாரு. கிடையவே கிடையாது. நாயக்கர்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள். எப்படி? நாயக்கர்கள் நாமம் சாத்தப்படுகிறார்கள் என்று எண்ணி வருத்தப்பட்ட ஒருவர் உங்களுக்கு சாதி ஒழித்த தலைவராக தெரிகிறார். ஆனால் சாதிகள் இல்லையடி பாப்பா என மழலைகள் எண்ணத்தில் விதைத்த ஒருவர் உங்களுக்கு எப்படா சாதி தலைவர், எப்படி சனாதனவாதியாக தெரிவார்? அப்படி என்றால் பாட்டன் பாரதி தான் எங்களுக்கு ஈவேரா, என்னைக்கு ராமசாமி தான். ராமசாமி தான் சொல்லுவான். பெரியார் என்ன சொல்றாரு? தமிழ் மொழியில பேசாத, தமிழ் மொழியில பேச, உன் வீட்டு வேலைக்காரியிட கூட ஆங்கிலத்துல பேசு, தமிழ் மொழியில என்ன இருக்குன்னு கேட்கிறார். கருணாநிதி இருக்கிறார், உங்களுக்கும் தெரியும், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி இருக்கிறார். கருணாநிதிக்கு நன்றாக தெரியும் தமிழர்களை தமிழை வைத்து மட்டும்தான் ஏமாற்ற முடியும். அப்ப கருணாநிதி சொல்றாரு, ஒருவேளை தமிழுக்கு ஒரு ஆபத்து வரும் என்றால் என்னுடைய தோளில் கிடக்கும் துண்டு போல பதவியை தூக்கி எறிவேன்றார். ஏன்னா அப்பொழுது தமிழர்கள் இல்லை, அப்பொழுது ரைஸ் வைங்கன்னு யாரும் சொல்லல, சோறு போடுங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அப்போது கேட்டை ஓபன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல, கதவை திறங்கன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதனால அந்த தமிழர்களை தமிழை வைத்துத்தான் ஏமாற்ற முடியுங்கிறது கருணாநிதிக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொன்னாரு? தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி நான் தூக்கி வீசிடுவேன் பதவியை அப்படின்னு. உடனே பெரியார், இவர்கள் பெரியார் பட்டறையில் படித்தவர்கள் என்கிறார்கள், பெரியார் பெரிய பகுத்தறிவுவாதிகள் என்கிறார்கள். ஆனால் அந்த மந்திரிகள் தமிழ் மொழிக்கு ஒரு தீங்கு வரும் என்றால் பதவியை தூக்கி எறிவேன் என்கிறார்கள். இதில் என்ன பெரியார் வாசனை இருக்கிறது? இதில் என்ன பெரிய பகுத்தறிவு இருக்கிறது? இதே பெரியார் தமிழ் மொழிதான் என்னுடைய மொழிதான் என்னுடைய இனத்தினுடைய அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் அழிக்கப்படும் என்றால் ஒப்புத்தாவது கருணாநிதி சொல்றாரு, நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். ஆனால் அவர் பண்ண போறதில்லை, அது வேற விடயம். அவர் சொல்றார். ஆனால் இந்த ஐயா பெரியார், இதுல என்ன பெரியார் பகுத்தறிவு வாசனை இருக்கிறது? இதுல என்ன பெரியார் வாசனை இருக்கிறது? இந்த பெரியார் தான் தமிழின தலைவர்னு கொண்டாடுகிறார். இப்ப தமிழின தலைவரா தமிழின எதிரியாங்கிறது தான் கேள்வி. பெரியாரை மாதிரி ஒரு புழுகு மூட்டை, பெரியாரை மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி, பெரியாரை மாதிரி ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த இனத்திற்கான விரோதி யாருமே இல்லை. இப்ப ஒரு இனத்திற்கு மிக முக்கியமான நிலம் பெரியார் போய் கேட்கிறாங்க, ஐயா ஆந்திரா மக்கள் தமிழ்நாட்டை கேட்கிறாங்க, தமிழ்நாட்டு தனக்குன்னு சொல்றாங்க, எங்களுக்கு விசால ஆந்திரம் வேண்டும், அது தமிழ்நாடு வேண்டும் சொல்றாங்க, அதுல சென்னை வேணும்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெரியார் சொல்றாரு, எனக்கு கையளவு நிலம் இருந்தால் கூட போதும், அதை வச்சு நான் நடத்திக்குவேன். ஐயா உங்க நிலத்தை பத்தி பேசலாம், எங்க நிலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்படின்னு பேசுறேன். இதே அண்ணன் சொன்னாங்க மாப்போசி உறுத்தி பேசினாலும் மாப்போசி தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் சொன்ன மாப்போசியை இவர்கள் கொண்டாட மாட்டாங்க, இவர்கள் பேச மாட்டாங்க, இவர்கள் அவருடைய பேரை கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சோண்டு எனக்கு தஞ்சாவூர் இருந்தா கூட போதும், எனக்கு கோயம்புத்தூர் வேணாம், எனக்கு சென்னை வேணாம், எனக்கு எதுவுமே எனக்கு தஞ்சாவூர் இருந்தா போதும் அப்படின்னு பேசின பெரியாரை தூக்கி சுமப்பார். ஒன்றுதான், பெரியார் இந்த இனத்திற்கு என்று செய்தது எதுவுமே இல்லை. பெரியார் என்கிற ஒரு பிம்பம் ஒட்டுமொத்தமாக ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். பெரியாருக்கு என்று எதுவும் இல்லை. பெரியார் என்ன சொல்றாரு? தமிழ் என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் ஈவேரா? வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம்னா பாரதி. வந்தே மாதரம் சொல்லுவோம், என் மாநில தாயை வணங்குவோம்னா. நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை, தன் தீர்வு, தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி. நீ என்ன சொல்ற? தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு? தமிழ் தாய் வாழ்த்து தேவையில்லாது. தமிழ் தாயை வாழ்த்தாம மணியம்மையா வாழ்த்த முடியும்? என்ன யாரையா வாழ்த்துறது? என் தாயை தான் நான் வாழ்த்துவேன். உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுங்க. உலகத்தமிழ் மாநாடு ஒரு முட்டாள்தனமானது, அது ஒரு தேவையில்லாதது. உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மகாமகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா. இவர் உனக்கு பெரியாரா? இவரை நான் வேற பெரியார்னு என் வாயால சொல்லணுமா? யார் இவரு? என்ன செஞ்சாரு? தமிழ் படிச்சினா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது, இங்கிலீஷ் படி, தாயாரை மம்மின்னு சொல்லு, தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு. கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க. அண்ணே அம்மா தாயன்னு கேட்டா போலாம் காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணே அப்படின்னு சொன்னப்ப டாடி மம்மின்னு கூப்பிடு, உனக்கு காசு கொடுப்பாங்கன்னாரு. மறுநாள் செந்தில் உடையார் வராங்க, அடிச்சுட்டாங்க அண்ணே, இங்கிலீஷ்ல பிச்சை எடுத்தேன் அடிச்சுட்டாங்க அண்ணே. நீ என்ன சொன்ன? ஒருக்கா சொல்லு. மம்மி வாடின்னு மறுக்கா சொல்லு, மறுக்கா சொல்லுன்னு கேட்பாரு. அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசினா பிச்சை கூட கிடைக்காது இந்த உலகத்துல. இவ்வளவு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா 7 மொழிகள் பேசுவேன், 5 மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க. என்னுடைய சொந்த விருப்பத்துல நான் கத்துக்கிட்டேன். இன்னும் 10 மொழி கூட கத்துக்குவேன். என் மொழியை மலம்னு சொன்னீங்கன்னா உன்னை செருப்ப கலட்டி அடிப்பேன். நமக்கு எதிராக எல்லாத்தையும் தொடுத்த ஆங்கிலேயன் ஆபத்தான மனிதர்கள், டேஞ்சரஸ் பர்சன் அப்படின்னு ஒரு பட்டியலை வைத்திருந்தான். அந்த பட்டியலில் நிறைய நபர்கள் வருகிறார்கள். முக்கியமாக 3 நபர்களை நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஏன்? ஆங்கிலேயன் நிறைய ஆயுதங்களை வைத்திருந்தான், அவனுக்கு எதிராக ஆயுத போரை தொடுத்ததால் அவர் டேஞ்சரஸ் பர்சன், ஆபத்தான மனிதர். அடுத்ததாக கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையை ஆபத்தான மனிதர் என்று அவன் பட்டியலிட்டு இருந்தான். காரணம், வர்த்தகத்தின் மூலமாக உள்ளே வந்தான் அந்த ஆங்கிலேயன். அவனுக்கு வர்த்தகத்தின் மூலமாகவே சதிக்கு சரி முட்டுக்கு முட்டு எதிரடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே வர்த்தக போரை, பொருளியை போரை தொடுத்தவன் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார். ஒருவன் ராணுவ போர், ஆயுத போர், ஒருவன் பொருளியல் போர், இதற்கு நடுவிலே கருத்தியல் போர் கொண்டு ஒரு சிங்கம் எழுகிறது. அது பாரதி என்ற சிங்கம். அந்த பாரதி ஆபத்தான மனிதர் என்ற ஆங்கிலேயர்கள் பட்டியலிடப்பட்ட ஒருவன். ஏன் அதை அழுத்தி சொல்றேன்? பாரதி ஆங்கிலேயனுக்கு பயந்து பாண்டிச்சேரி போனான்னு சில கூமுட்டைகள் சொல்றான்ல, அவன் பயந்து போலடா, அவன் பயந்து போல ஆங்கிலேயனை அச்சுறுத்தி விட்டு பாரதி பாண்டிச்சேரி சென்றான், அச்சுறுத்தி சென்றான். அதனால் தான் அவன் புரட்சிக்காரன், அவன் ஆபத்தான மனிதன். சாதியை எதிர்த்தார் பெரியார், சாதி மறுப்பாளர், சாதி எதிர்ப்பாளர். கடவுள் சிலைகளை உடைத்து ரோடு போட சொன்னவர் பெரியார். சாதி மறுப்பாளர், சாதி எதிர்ப்பாளர். அதே சாதி எதிர்ப்பாளர், நான் வரலாற்றை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் என் அன்புடன் பிறந்தார்களே, பிராமணர்களை எதிர்த்த பெரியார். ஏன் பிராமணர்களை எதிர்த்தால்? பிராமணர்களை எதிர்ப்பதற்கு கடவுள் மறுப்பு என்று ஒன்று போதும் என்று கருதினார். அதனால் அவர் கடவுள் மறுப்பை முன்வைத்தார். ஆனால் அவர்களிடம் பிராமணரிடம் இருந்த அதிகாரத்தை, அடக்குமுறையை கைப்பற்றி பிராமணர் அல்லாத உயர் சாதி வகுப்புகள், இடைநிலை சாதிகளுக்கு அந்த இதை கைமாற்றி விட்டாரே தவிர தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக எந்த தருவாயிலும் இவர் குரல் எழுப்பியதே இல்லை. ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பிராமண கஃபேன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு எதிராக அந்த பெரியார், ஈவேரா, ராமசாமி எல்லாம் வெங்காயம் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு போராட்டம் பண்றாங்க. ஏன்? பிராமண கஃபேங்கிறது சாதிய பேரம். அப்ப நாயுடு ஹாலுங்கிறது என்னடா?
செட்டியார் மெஸ், கவுண்டர் மெஸ், தேவர் பிலிம்ஸ் ரொம்ப நாளா படையத்துக்கிட்டு இருக்கேடா. அது எங்க? அதெல்லாம் சாதிய பேர்ல வராது. ஏன் நாயுடுகளை எதிர்க்கல? சொந்த சாதி பற்றா, சொந்த சாதி பற்றா. அப்படித்தான் வைங்க. பிராமணர்களிடம் இருந்து அதிகாரத்தை கைப்பற்றி உயர் சாதி வகுப்புகளுக்கு, இடைநிலை சாதிகளுக்கு அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தவன் பெரியார். அதனால் என்னானது? இவர்கள் தங்களை பிராமணர்களாக கருதி கொண்டார்கள். நாங்கள் உயர்ந்த வகுப்பினர், எங்களுக்கு கீழானவர்களை, சாதிய அடுக்குகளில் எங்களுக்கு கீழானவர்களை அவன் அடிக்க தொடங்கினான். அப்படி ஏற்பட்டதுதான் அத்தனை ஈழ்வெண்மணி படுகொலை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 40 உயிர்கள் அங்கே கூலி உயர்வு கேட்டதற்காக பறிபோனது. அந்த படுகொலைக்கு காரணமான கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இந்த ஈவே ராமசாமி.